என்ன கேமராமேன் பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா? கை கட்டினதுலேயே தெரிஞ்சிருப்பீங்க என்னென்னு. எது கொஞ்சம் கிராஸாவா? ஓகேவா? கண்ணாடியில் ஷேடோ விழுகுதா? கழட்டிட்டா சரி, ஓகே. அன்பு உறவுகளே, மே 18 மே. என்னடா பேசியிருக்கான்? அதானே கரெக்டா? என்னடா இவன் காஸ்டியூமா மாற்றிருக்கான்? வசதி அரிச்சு போல தெரியுதே. இல்லைன்னு கரெக்டான போடுவான். இருங்க, காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துடுறேன். இந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு வழக்கம் போல வலிமையாகவும் வளமையாகவும் ஈர்கைகளும் கொடுத்து உதவுகிற என் இனமான சொந்தங்கள் இம்முறையும் திரள் நிதி திரட்சியின் மூலமாக எங்களுக்கு நிதி பங்களிப்பை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவன் இஷ்டத்துக்கு காஸ்டியூமும் மாற்றுவான்னு நமக்கா தெரியும். சட்டை வேற லூஸா இருக்கு அவனை மாதிரியே. இந்த காஸ்டியூம் வேற சரி போயிடலாமா? அன்பு உறவுகளே, மே 18 கோவையில் கிராண்ட் ஃபினாலே செலிப்ரேஷன். நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். பேண்டு, டிஜே, லைட்டிங் எல்லாம் வச்சு செலிப்ரேட் பண்ண போறோம். காஞ்சிபுரத்துல வச்சோம்ல அந்த ரேம்ப் வாக்கு, அந்த தடவை கூட காளியம்மாள் வந்துச்சு. இந்த தடவை காளியம்மாள் வராது. இந்த தடவை பிசுரெல்லாம் கிடையாது. அண்ணனே தான். அந்த கிராண்ட் ஃபினாலே ஃபங்க்ஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் உறவுகளே. இலங்கையில் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் மே 18. அந்த படுகொலை செய்யப்பட்ட நாளில் நான் அடைந்த துயரம் இருக்கிறதே, அதெல்லாம் வரலாற்று பக்கங்களில் சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய துயரத்தை அடைந்து கொண்டிருந்தேன். ஒரு நிமிஷங்க, கயல் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அம்மாடி கயலே, சொல்லுமா. என்ன தங்கம், என்ன வேணும்? எது? ஸ்கூல் ஃபீஸா? இந்த வருஷம் கட்டணும்ல, ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா? என்ன சொல்ற? 2 பேத்துக்கும் சேர்த்து நம்ம 50 lakhs தானே கட்டணும். இந்த தடவை 12% இன்க்ரீஸ் பண்ணி 56 lakhs கட்ட சொல்லியிருக்காங்களா? சரி செல்லக்குட்டி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. மாமா அதுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பயப்படாமல் நீங்கள் இருங்க, மாமா காசோட வரேன். ஓகேங்களா? வைக்கிறேன். ஓகே, நம்ம ஷூட்டுக்கு போயிடலாமா? அன்பு உறவுகளே, 56 லட்சம் தேவைப்படுது நம்ம இந்த கிராண்ட் ஃபினாலே நடத்த. பாருங்க, கயல் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க 56 லட்சம் பத்தாதாமா. ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள்லாம் அங்கே வருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே 56 லட்சம் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அந்த 56 லட்சம் இருந்தால் தான் அடுத்த வருஷம் பூரா என் பையன் படிப்பான், இல்லை கிராண்ட் ஃபினாலே நடத்த முடியும். மே 18 வரலாற்றில் துயரம் மிகுந்த நாள். இந்த துன்பையல் சம்பவம் நடக்கும்போது நான் எங்கே இருந்தேன்னா, ராமேஸ்வரம் வழியா இலங்கைக்கு போகணுங்கிறதுக்காக மதுரை வரைக்கும் வந்துட்டேன். அப்புறம் மதுரையிலேயே இருந்துட்டேன். அங்க இருந்து மிக பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான. இலங்கையில் கொத்து கொத்தாக நாம் சொந்தங்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது தடுக்க முடியலையேன்னு நினைச்சு சூசைட் பண்ணலான்னு மொபைலை எடுத்தேன். கையில மொபைல் வர இல்லையா, இருங்க மொபைல் எடுத்துறேன். லட்சுமி வேண்டி நான் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயிக்கிறதுக்கு ஜெயலட்சுமி இல்ல ஜெயிக்கிறதுக்கு விஜயிக்கிறதுக்கு விஜயலட்சுமிக்கு போனை போட்டேன். மாமா உனக்கு ஒரு தூது விட்ட இந்த மொபைல் காத்து வழியா, சோகமா இருக்கிற, தாகமா இருக்கிற, துயரத்துல துடிச்சு போயிருக்க, துக்கத்தில் பங்கெடுக்கவா, தூக்கம் தொலைப்போம், துக்கம் கெடுப்போம் அப்படின்னு உறவுகளேன்னு போனை போட்டு வச்சுட்டுங்க. அப்படியே உறவுகள் உங்களுக்கு சொல்லணும், அங்க சொல்லிட்டேன். உறவுகளே, இந்த இனப்படுகொலையை நாம் தமிழ்நாட்டில் கொண்டாட போகிறோம். அந்த இனப்படுகொலைக்கு தீர்வு வேண்டுமானால் நான் இங்கு முதல்வராக வேண்டும். ஒரு நாள் இந்த நிலை என்கிட்ட சிக்கிச்சு. இன்னைக்கு நக்கலா பேசிக்கிட்டு இருக்குல்ல, எனவே பேசுவோம். இதுக்கே பச்சை மட்டை எடுத்து அடிப்பேன். முதல்ல நிலம் என்கிட்ட சிக்கட்டும். பார்த்தீங்களா, நானும் ஏதேதோ பேசிட்டேன், சாரி. உறவுகளே, இந்த ஸ்டேஜ் போடணுன்னாலே 56 லட்சம் செலவாகும். அது கயல்விழி சொல்லிட்டாங்க. அந்த 56 லட்சத்தை ஒரு ஸ்டேஜுக்கு அங்கே கொடுத்துட்டு நம்ம ஸ்டேஜுக்கு என்ன வேணா போட்டுக்கலாம், நீங்கள் தரதை பொறுத்து தான். கோடிக்கணக்கான தமிழ் உறவுகள் அங்கே வருவாங்க. அத்தனை பேத்துக்கும் நாற்காலி போட வேண்டும். நாற்காலிங்கிறது புதுசாக என்ன கார் வந்திருக்கு, என்ன கார் வாங்கிறது? இந்த கார் வாங்கியே 2 years ஆகிப்போச்சு. நம்ம பழைய காரை யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, அதுக்கெல்லாம் செலவாகும்.
அன்பு உறவுகளே, நிதியை அள்ளித்தாருங்கள். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம சூப்பராக பண்ணணும். அதுக்காக தான் நம்ம கோவையை தேர்ந்தெடுத்திருக்கேன். எதுக்காக கோவையை தேர்ந்தெடுத்தேன்? என் கட்சி ஆரம்பிச்சதே அந்த கோயம்புத்தூர்ல தான். அங்கதான் நம்மளோட எழுத்தாளர் பாமரன் உட்பட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையிலேயே விளக்கேற்றி வச்சாங்க. கிட்டத்தட்ட கோகனட் பொறுக்கிக்கிட்டு இருந்த அம்மாவாசை தான் நான். எங்க அப்பா மணிவண்ணா அந்த படத்தையே எனக்கு வேண்டி தான் எடுத்தான். ஹிட்லர் சொன்னது, மருது சகோதரர்கள் சொன்னது, வீரமங்கை வேலுநாச்சியார் சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எக்ஸாக்டா அமைதிப்படை அம்மாவாசை தான் நான். அன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோகனட் பொறுக்கிக்கிட்டு இருந்த அமாவாசையான நானு இன்னைக்கு கோல்டு ஃப்ரேம் நாகராச சோழன் எம்ஏ எம்ஃபில்லா போய் இறங்கணும்ல, அதுக்காக தான் கோவையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கோகனட் பொறுக்கிக்கிட்டு இருந்த அமாவாசை இல்ல, கோல்டு ஃப்ரேம் நாகராஜ சோழன் எம்ஏ. யாராவது அதை ஸ்பீடா படிச்சுட்டு மாமான்னு சொல்லிடாதீங்க, அது என்னோட வேலை. மாமானது தப்பாலாம் எடுத்துக்காதீங்க, மானமிகு மாண்புமிகு, அதைத்தான் சுருக்கமா மாமான்னு சொன்னேன். நம்ம பாருங்க கான்செப்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறோம். உறவுகளே, 56 லட்சமும் காரு பிளான் பண்ணியாச்சு. இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு எவ்வளவு செலவாகும் தான் நம்ம இன்னும் பிளான் பண்ணல. அதனால எவ்வளவு ஆகும்னாலாம் நமக்கு தெரியாது, எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்குவோம். அள்ளி கொடுங்க. ஏன்னா ரேம்ப் வாக் இருக்கு. அந்த ரேம்ப் வாக்கில் அண்ணன் நடந்து வர்றப்ப நீங்க தான் பாடணும். காதல் யானை வருகிறரேமோ, தூக்க தந்தத்தில் முட்டுவரேமோ, இலங்கை மக்களுக்காக நடப்பவரேமோ, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்றேமோ, பெங்களூர் ரெமோ. நீங்க இந்த பாட்டெல்லாம் எனக்காக பாடுவீங்கன்னு நம்புறேன். கையை கட்டுறதே மறந்து போயிடுறேன். அன்பு உறவுகளே, இப்படி மே 18 கோவையில் கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்ட என் இன மக்களுக்காக நான் முதல்வராக வேண்டும். என்னை முதல்வராக்குவதே முட்டாள்களான உங்களுக்கான முதல் பணி. ஆனா ஒருத்தங்க கூட ஜெயிச்சிடக்கூடாது. நான் என்ன முதல்வர்னதும் ஆட்சி கட்டலில் முதல்வர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அரியாசனம் யாருக்கு வேணும்? நமக்கு பணவாசனம் தான் வேணும். பணம் பணம் பணம், காசு, பணம், துட்டு, மணி. அதனால உறவுகளே, இது மட்டும் இருந்துட்டா போதும், அதுல நான் முதல்வர் ஆயிட்டா போதும். கோயம்புத்தூர்ல தான் நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஐயோ, கோயம்புத்தூர்னது தான் ஞாபகம் வருது. அங்க நம்ம ராமகிருஷ்ணன் அண்ணா இருப்பாரே, அண்ணனுக்கு வேற பவள விழா நடத்தி ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமா ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்தது பூரா ஒரிஜினல் போட்டோஸு. அவர் போனது, வந்தது, பேசினது எல்லாத்தையும் அதுல இருக்கு. ஆனா ஒரு இடத்துல கூட அண்ணா ஆமக்கரையை பத்தி பேசினது இல்லையே. அங்க போனாரு, வந்தாரு, நின்னாரு, பேசினாரு, அங்க என்னெல்லாம் தேவை இருக்குன்னு கேட்டாரு. அண்ணன் செஞ்சதுல அணு அளவு கூட நாம செய்யல. ஆனா வெக்கோ, மானோ, சூடு, சொரணை எதுவும் இல்லாம காசை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அண்ணன் தமிழ்நாடு முழுக்க கண்காட்சி நடத்தி அதில் திரள் நிதி திரட்டி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ திரள் நிதி திருடுறோம். யாருக்குன்னு சொல்லி திருடுறது? 56 லட்சம் கணக்குக்கு கயல்வெளி ஃபோன் பண்ணியாச்சு, அங்கே கொடுத்துடலாம். பசங்க ஸ்கூல் ஃபீஸ் அஃபிஷியலி அது கட்டித்தானே ஆகணும். அப்புறம் நம்ம செலவுக்கு தொலைந்தது அது இதுன்னு போயிட்டு வர்றதுக்கு அந்த செலவெல்லாம் இருக்கும்ல. ஐயோ, அன்பு உறவுகளை முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி கையா கட்டணும். இந்த மே 18 எவ்வளவு முக்கியம் தெரியுமா நமக்கு? ஏன்னா இது முடிஞ்சதுமே டெல்லி கோர்ட்டில் அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேசியிருக்கேன். ஏன்னா அது நான் செட்டில் பண்ணியே ஆகணும். இந்த மே 18 தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால உறவுகளே, ஃபங்க்ஷனுக்கு நிதியை மட்டும் கம்மியாக கொடுத்து போடாதீங்க உறவுகளே. உள்ள வடிக்கணும், நான் படித்ததுக்கு செட்டில் பண்ணணும். எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த மே 18 தான். அதனால இந்த மே 18 ரொம்ப முக்கியம். இதை விட்டு அப்புறம் நவம்பர் 20க்கு மேலே தான் பண்ணணும். வருஷத்துக்கு 2 ஹெவி பிஸ்னஸ் தான் நடக்கும். மித்தபடி அதெல்லாம் விட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையா கலெக்ட் பண்ணுறது தான். அது டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு வாங்குறது தான். இந்த ஹெவி பட்ஜெட் போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பெருசாக பண்ணி விடுங்க. அன்பு உறவுகளே, இந்த மே 18 நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே மேடையை போட்டு திமுகவை திட்டுன்னு திட்ட போறோம். 16 வருஷமா திட்டினது போக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா திட்ட போறோம். இலங்கையில பொழைச்சா என்ன, செத்தா என்ன, திமுகவை திட்டுவதே நம்முடைய மிகப்பெரிய கொள்கை. திமுகவையும் தீக்காவையும் பெரியாரையும் திட்டித்தான் அண்ணன் வீட்டுல அடுப்பெரியறதுக்கு காரணமே தந்தை பெரியார் தான். அது திருப்பி ஒரு தடவை எஜமான் விசுவாசத்துல சூப்பரா பண்ணணும். So let's meet. இடமு டேட் எல்லாம் உங்களுக்கே தெரியும்.
பணத்தை மட்டும் மறக்காம அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். உண்மையான ஒரிஜினல் ஐடிக்கு மட்டும் பணத்தை அனுப்பி விட்டுருங்கோ. பல யூடியூபர்ஸ் என்னோட வீடியோவை போட்டு அவங்க QR கோட போட்டுறாங்க. ஒரிஜினல் எதுவென்று சிந்தித்து செயல்படுங்கள். முடிந்தளவு நேரடியாக பணத்தை அனுப்பி வையுங்கள். வெயிட் ஃபார் த செலிப்ரேஷன். பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.